ஹே ஷினோபீஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டார்சோ வரைகிறதுக்கு நிறைய மல்டிபிள்ஸ் வே இருக்குது. ஸோ ஒன்று வந்து இதில் பீன் அண்ட் பில்லோ அண்ட் வந்து பாக்ஸஸ் வந்து கம்பைன் பண்ணி வரையலாம். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி பீன் மெத்தட் யூஸ் பண்ணி டார்சோ வரையலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் யாரும் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா, என் பேர் விக்கி. எனக்கு மாங்கா அனிமியெல்லாம் வரைய ரொம்ப பிடிக்கும். நான் அதை இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லேர்ன் பண்ணுறதை இந்த சேனலில் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பீன் மெத்தடை வச்சு டார்சோ வரைகிறதுக்கான ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, 2 சர்க்கிள் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணி அதில் ஒரு ஷேப் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு பேசிக்ஸ் வச்சு நம்ம இப்போ 2 சர்க்கிள் வரையலாம். இந்த 2 சர்க்கிளில் டாப் சர்க்கிளை வந்து நம்ம ரிப்கேஜ்க்காக ஒதுக்கிறோம். பாட்டம் சர்க்கிளை வந்து பெல்விஸ்க்காக நம்ம பிரிச்சுக்கிறோம். இந்த சர்க்கிள் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் 3 லைன் பிரிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன். அதில் மேல் சர்க்கிள் வந்து கீழே ஓவர்லேப் ஆகுதுல, அந்த கார்னரில் நமக்கு மிடில் லைன் வரும். இதை பேஸ் பண்ணி நம்ம டார்சோட அனாட்டமியை வந்து ஃப்ரீயாக வரைவோம். இந்த 3 லைனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம சென்டர் லைன் பிரிக்கணும். அதை பேஸாக வச்சு நம்ம வந்து டார்சோ வரையணும். டாப் லைனில் நெக்கு வரும். இது எல்லாமே டார்க் ஸ்ட்ரோக்கில் வரைஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல ஹேண்ட் வரும். இந்த இடத்துல வந்து நம்மளோட செஸ்ட் போன் வரும். இந்த சர்க்கிளில் நம்மளோட லெக் பார்ட் வரும். இது மாதிரி தான் வந்து பீன் மெத்தட் வச்சு நம்ம டார்சோவா கன்வெர்ட் பண்றோம். இது வரைஞ்சதை இப்போ நான் கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிறேன். இது இல்லாமல் நமக்கு 2 மெத்தட் இருக்குன்னு சொல்லல, அது அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து இதை எப்படி டெய்லி ப்ராக்டிஸாக மாற்றலாம் அப்படின்னா, ரேண்டமாக 2 சர்க்கிள் வந்து கம்பைன் பண்ணுங்கள். ரஃபாகவே கம்பைன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு பீனோட ஃபார்ம்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை டார்க் ஸ்ட்ரோக்காக மாற்றிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் நிறைய ஃபார்ம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு டார்சோ வரைகிறதுல ரொம்பவே ஈஸியாக வரும். நெக்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து அந்த டார்சோவை அச்சீவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து டாடா செலிப்ரேஷன் பீஸ்.